நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தஞ்சாவூர்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது பெரிய கோயில். அந்த பெரிய கோயில் பக்கத்தில் தான் இந்த ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும். இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த டிக்கெட் கவுண்டரில் நம்ம 150 ரூபா பேமெண்ட் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கிட்டு அவங்க கீரையும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கீரை எதுக்குன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற நெருப்பு கோழிக்கு கீரை கொடுக்கலான்னு சொன்னாங்க. இதாங்க ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோன்னா இருக்கிற நெருப்பு கோழி இருக்கிற இடம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், அது உட்காந்துருக்கிறதுனால அவங்கெல்லாம் தூக்கி உள்ளே போடுறாங்க. இப்போ ஏந்திரிச்சு வந்து கீரையை சாப்பிடும் பாருங்கள். இந்த வருது எழுந்திரிச்சு இதுக்கு கீரை கொடுப்பாங்க அந்தவங்க. அதை நான் காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக சாப்பிடும் பாருங்கள் கீரையை. அங்கே தெரிகிறது தான் பெரிய கோயில். பெரிய கோயில் பக்கத்தில் ஆற்று கரையில் தான் அந்த பேர்ட்ஸ் பார்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுக்குறாங்க நெருப்பு கோழிக்கு கீரை. அது எப்படி சாப்பிடுன்னு பாருங்கள். வாங்கி பார்த்துட்டு அழகாக சாப்பிடுது. இதாங்க நெருப்பு கோழி. இந்த நெருப்பு கோழிக்கு நம்ம கீரை கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாங்க. டைமிங் எதுவும் இல்லை. ஆனால் வெயில் நேரத்தில் வராதிங்க. வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்கும். அடுத்தது பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கையிலெல்லாம் வந்து உட்கார மாட்டேங்குது. இதுதான் நம்ம நெருப்பு கோழி. பார்த்துட்டு இந்த வழியாக நம்ம உள்ளே வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்டில் தெரியுதுல்ல, அந்த கூடாரம் தான் லவ் பேர்ட்ஸ் மாதிரி உள்ள சின்ன சின்ன கலராக நிறைய பறவைகள் இருக்காங்க. அந்த கூடாரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சைடில் சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கிற புறாக்கள் எல்லாம் பார்க்கலாம். அங்கே இருக்கிற புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த ஃபேன்சி பீஜியான்னு சொல்கிற ஆடம்பர புறாக்கள். அதை வந்து அதிலே மெயினானதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்க தனித்தனியாக கவுண்டரில். இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்திருக்க நேரம் மத்தியானம் 12 மணி டைம். நல்ல வெயில் அடிக்குது. அதனால் எல்லாம் நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், பசிச்சாதான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் கைக்கு வராது. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டோட பாரம்பரிய பேர்ட்ஸு, ரொம்ப ஃபேமஸான பேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அவங்க எல்லாமே நான் க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி யார் எடுத்திருக்காங்கன்னு தெரில. இதோட கழுத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக. அப்படியே கழுத்தில் வந்து பெரிய கட்டி விட்ட மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலப்பின புறாக்கள் தான். அதோட காலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெக்கையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த புறாவை பாருங்கள். இந்த புறாவோட கால் எப்படி இருக்குது. இதுவும் கழுத்து அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வேறு கலரில் இருக்குது. இது ஒரு வகை. இதுவும் கழுத்து பாருங்கள். இந்த கழுத்து வித்தியாசமாக இருக்குது. இந்த புறாவை பாருங்கள். இதோட கழுத்து நீளமாக இருக்குது. ஒவ்வொரு புறாவுக்கும் கண்டிப்பாக வித்தியாசமானது. அதே வெவ்வேறு நாட்டோட ஆர்ஜின். இது ஒவ்வொரு நாட்டில் ஃபேமஸாக உள்ள புறாக்கள் எல்லாம் கொண்டாந்து கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. நல்லா பராமரிச்சிருக்காங்க.
நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த புறா பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து அது பக்கத்தில் இருந்து பொறுமையாக நின்று பார்த்தோன்னா அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை மேக்ஸிமம் யாருமே பார்க்கல. நான் வரும்போது எல்லோரும் அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்க அந்த கூடத்துக்குள்ளே தான் எல்லோரும் போனாங்க. ஆனால் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது மயிலோட கலப்பினம், மாடப்புறாவோட கலப்பினம், அது மாதிரி எல்லாம். இது வந்து நான் லைட்டாக அப்படி தட்டினேன், அந்த சவுண்டை வந்து எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அது கழுத்தை வந்து சாய்ச்சி சவுண்டை வந்து கவனிக்குது, திரும்புது. இப்போ மயில் மாதிரியே இருக்குது கழுத்து. இந்த புறா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த புறா தனியாக இருக்குது. இதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். இது வந்து டவுன் சொல்லுவாங்க. டவ் சோப்பில் போட்டுக்குள்ள லோகோ. அந்த புறாவை பாருங்கள். இது வந்து சாட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள நெருப்பு கோழி பார்த்துட்டு உள்ளே போனோன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சின்ன பாக்ஸில் வச்சுருக்காங்க. இது வந்து ஜெர்மன் ஹோமர்னு சொல்கிற ஜெர்மனோட ஆர்ஜின்னு. கிளி மாதிரியே இருக்குது அதோட மூக்கெல்லாம். ஆனால் ஜெர்மன் பறவை அது. ரெண்டும் ஃபைட் பண்ண போகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த சிட்டுக்குருவியெல்லாம் இருக்கிற கூடாரத்துக்கு தான் போகிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு கையில் இந்த குருவியெல்லாம் சாப்பிட்ற திணை கொடுக்குறாங்க. இந்த திணையை நம்ம கொண்டு வந்து உள்ளே போனோம்னா குருவியெல்லாம் வந்து நம்ம கையில் வந்து உட்காருங்க. இது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நான் வந்திருக்க மத்தியானங்கிறதுனால வெயில் நேரங்கிறதுனால குருவியெல்லாம் கீழே வரல. ஆனால் இதே ஈவினிங் மார்னிங்லாம் நிறைய குருவிகள் வந்து கையில் உட்காரும். இதுதான் இந்த இடம்தான் சிட்டுக்குருவிகள் இருக்குது. நல்ல சூப்பராக இருக்கும். ஈவினிங்லேயும் பகலில் காலையிலேயும் வந்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து நம்ம கையில் உட்கார்றத பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நம்ம அதே கேட் வழியாக வெளியில் வந்தோம்னா அந்த கேட் வழியாக அந்த பக்கம் நிறையா வச்சுருக்காங்க. அதை பார்க்கலாம். ஒரு பேர்ட்ஸும் வரல. எல்லாம் வெயில்னால எல்லாமே உட்கார்ந்துருக்கு. நல்ல
நல்ல ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய கிளை மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி உள்ளேயே வந்து ஷவர், அதாவது வாட்ரு வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சு வாட்டரும் வந்து அங்கங்கே அப்படியே சாரல் மாதிரி வீசுது வெயிலுக்காண்டி. அதில் வந்து குருவிகள்லாம் வந்து எல்லாமே உட்காந்துருக்கு, ஒன்றும் வரமாட்டேங்குது. பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கோழி வகைகள் வந்து வித்தியாசமாக, இதுவும் கலப்பின கோழிகள் தான். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட தலையை பாருங்கள், பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. இதில் ஒரு 3 கோழி தான் இருக்குது. இது தலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கோழிக்கு. $150 பே பண்ணாலும் நிறையா பார்க்குறதுக்கு நிறையா பேர்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கலப்பின கோழிகள் இருக்குது, இன்னும் வாத்து, முயல், இந்த மாதிரி நிறையா இருக்குது உள்ள. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கோழியை பாருங்கள் எவ்வளோ பெரிய கோழின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இந்த பார்த்தோன்னா பொம்மை மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே எல்லாமே கோழியாக தான் இருக்குது. ஆனால் கோழியாக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதோட கால்லாம் எவ்வளோ ரெக்கைகள் இருக்குது, அதோட சைஸே பார்த்தா ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ இருக்க மாதிரி இருக்குது கோழி. ஒவ்வொரு இதையும் வந்து ஃபென்ஸ் பண்ணி நல்லா பராமரிக்கிறாங்க. இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கு வல்ல, ஆனால் அதோட தலை வந்து வித்தியாசமாக இருந்தது. இது மந்த கோழியை பாருங்கள், இதோட தலை, இதோட பார்க்குறதுக்கு ஏதோ குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருக்குது இந்த கோழி. தலையே தெரியலை, அவ்வளவு முடி இருக்கு. உள்ளவங்க சொல்கிறாங்க சுமார் 1000 வகையான பேர்ட்ஸ் இருக்குதாங்க. இது நம்ம நார்மல் கோழி மாதிரி தான் இருக்குது. இது கருங்கோழி. எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன், எதையும் விடலை. இந்த கோழிக்கு பாருங்கள் ரெக்கையெல்லாம், அதோட ரெக்கையெல்லாம் என்னமோ சொருகி வச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது. வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோழி தலையையே வந்து ஃபுல்லாக அதோட ரெக்கையெல்லாம் மறைச்சிருக்கு. கோழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 3 கோழி நிற்கிது, அதில் வந்து குஞ்சு நிற்கிது. அது பாருங்கள் அவ்வளோ தோகை இருக்குது. ரெக்கையெல்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி. நம்ம ஊரில் இதெல்லாம் பார்த்தா சிக்கு கோழிம்பாங்க, சிக்கு சிக்கன்னு அந்த மாதிரி இருக்குது பார்க்குறது. இது கிண்ணி கோழி.
₹250 சார்ஜ் பண்ணுறாங்களேன்னு யோசித்தேன். நான் உள்ளே நிறையா இருக்குது. இந்த கோழியை பாருங்கள், மயில் மாதிரி இருக்குது. இதுவும் பாருங்கள், இந்த கோழியுமே மயில் மாதிரி தான். தோகையெல்லாம் பெருசாக, ஆனால் மயிலும் கோழியும் சேர்ந்த கலப்பினமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே ஒரு 17 நிமிஷம் ஆச்சு. அடுத்த வீடியோவில் நான் ராஜாளி பறவைகள், அந்த முயல், வாத்து இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இது பறவை. அது இது பறவை. ஏந்திரிச்சா சூப்பராக இருக்கும். இது காட்டிலெல்லாம் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது ஏந்திரிக்கவே இல்லை. கடைசி வரையும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஏந்திரிக்கலை. இப்போ நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் மீதம் உள்ளதெல்லாம்.